வணக்கம் மாமே. இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஜிபியு குட் பேட் அக்லி. நம்ம அஜித் சார் லீடோட எடுத்து நடிச்சிருக்க மாஸ் மசாலா கமர்ஷியல் ஆக்ஷன் டிராமா மூவி. ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபேன் பாயா இறங்கி சம்பவம் பண்ணி ஒரு ட்ரீட்டை தான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். அஜித் தாண்டி இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிரசன்னா, த்ரிஷா, சிம்ரன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான ரெட் டிராகன் மும்பைல மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டரா இருக்காரு. ஏகேவா சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாம கஷ்டப்பட்டு பொண்டாட்டி பேச்சை கேட்டு குழந்தை மேல சத்தியம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு பல வருஷம் கழிச்சு திரும்பி வந்து பையனோட 18வது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கும் போது பையன் காணாம போறான், திரும்ப ஜெயிலுக்கு போறான். இதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கதையோட ஹீரோ அவரை யாரோ ரிவெஞ்ச் எடுக்க பண்ணக்கூடிய சம்பவத்தை முடிச்சு கட்டணும்னு சொல்லி களத்துல இறங்கும் போது தெரியவர்கள் உண்மை என்ன, பையனை காப்பாத்தினாரா, குடும்பத்துக்கு என்ன ஆச்சு, திரும்ப ரெட் டிராகனா வந்து பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறத ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமாவா அவரோட மூவி ஸ்டைல எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காரு. ட்ரிபிள் ஏ மார்க் ஆண்டனி ஸ்டைல்ல தான் இந்த படத்தையுமே பிரசென்ட் பண்ணியிருக்காரு. பட் நிறைய இடத்துல ஃபேன் பாய் மொமெண்டா பண்ணியிருக்காருங்கிறது கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து உங்களால சொல்ல முடியும். அஜித்தோட விண்டேஜ் லுக்ல கூட்டிட்டு வந்து சம்பவம் பண்ணி எல்லாரையும் அரள விட்டுருக்காரு. பில்லா, வாலி, தீனா, விஸ்வாசம், விவேகம்னு சொல்லி அத்தனை படத்துக்கான ரெஃபரன்ஸ் சீன்ஸாவும் டைலாக்ஸாவையும் படத்துல நிறைச்சு கொட்டி எடுத்து வச்சிருக்காரு. படத்தோட ஓப்பனிங், இன்டர்வல், கிளைமேக்ஸ் எழுதிட்டு அதை சுத்தி ஒரு டிராமா பண்ணி ஸ்டோரியை பயங்கர வீக்கான ஒரு போர்ட்ரேட்ல விட்டு வச்சிருக்காருங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. ஸ்டோரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எஃபெக்டிவா இல்லாம போயிடுச்சு. பட் ஸ்கிரீன் பே ஒரு சீனுமே இன்ட்ரெஸ்டிங்கா ட்விஸ்டோட இருக்கணுங்கிறதுக்காகவே ரெட்ரோ சாங்ஸ் எல்லாத்தையும் வாலண்டியரா போட்டு திணிச்சு டப்பாவா நிறைச்சிருக்காரு. அதுக்கு ஜிவி பிரகாஷ் பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பாட்டை தீட்டி இருக்காரு. கூடவே பாத்தீங்கன்னா டார்கி, அது மட்டும் இல்லாம அசல் கோலர் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து ராப் போர்ஷன்ஸை சூப்பரா எலிவேஷன் சீன்ஸோட கன்வே பண்ணி ஒரு விஷுவலா அப்பீலிங்கா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ண வச்சிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். டெக்னிக்கலா சூப்பரான ஒரு படம் தான், எதுவுமே குறை சொல்றதுக்கு இல்லைனாலும் கமர்ஷியலா ஒரு ஆக்ஷன் டிராமால இவ்வளவு பெரிய லென்த்தி ஃபைட் சீக்வன்ஸ் தேவையானு கேட்கிற லெவலுக்கு பயங்கர டல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ற அளவுக்கு ரொம்ப லென்த்தியா எடுத்துட்டாங்க. அவரோட ரெஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மிஷின் கன் சம்பவம் எல்லாம் ரொம்ப ஓவர்லோடடா இருந்துச்சு. ஏகாவோட ரெஃபரன்ஸ்ல ஒரு போட்டோ ஷூட்டுக்கு டெஃபினிஷன் நீட்டா கிளிக் ஆஃப் ஆயிருக்கு. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரனோட டெம்ப்ளேட்ல தான் இந்த படத்தை எடுக்கிறது மட்டும் இல்லாம பயங்கர பில்டப்பா மாச ஓவர்லோட் பண்ணி கேஜிஎஃப் இன்ஸ்பயர் பண்ணி தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு போய் ஹாலிவுட்ல வச்சு சைனா படம் எடுத்துட்டாருன்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு நிறைய சைனீஸ் ரெஃபரன்ஸையும் படத்துல கொடுத்து வச்சிருந்தாரு. ஒரு அனிமேஷன் சீன்ல பயங்கரமான மிரட்டலான சம்பவத்தை பண்ணி அந்த செகண்ட் கேமியோக்கு எல்லாத்துக்கும் அள்ளு விடுற லெவலுக்கு டான் லீ கூட்டிட்டு வந்து ஜான் விக்க வச்சு கதை சொல்லி ப்ரொஃபஸரோட மணியை வச்சு இவர் எப்படி பெரிய டான் ஆனாருன்னு சொல்ற எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு. இன்டர்நேஷனல் எலிவேஷன் சீன்ஸ்க்காக ஒரு கேரக்டரை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. பிளாஷ்பேக் போர்ஷன்ல அஜித் ஒன் மேன் ஷோவா ஷைன் ஆயிருக்காரு. வெயிட்லெஸ்ஸா பயங்கர ஸ்டைலிஷா கூலா ஆட்டிடியூட் போட்டுக்கிட்டு கோட்டை போட்டு வந்து மிரட்டுற சம்பவம் எல்லாமே பயங்கர மரண மாசான சம்பவமா இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் ஃபேன் பாய்ஸ்ங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. காரப்பொரி கேட்டு கலாட்டா பண்ணி ஐஎம் வெயிட்டிங் சொல்லி அர்ஜுன் தாஸை வில்லன் ஆக்கி செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்டை கொடுத்து அது மூலியமா பண்ணக்கூடிய எலிவேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அஜித் மட்டுமே ஒன் மேன் ஷோவா கலக்கி இருக்காருங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான பல சீன்ஸ் இருந்தாலும் கமர்ஷியல் மாஸ் மசாலானஸை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி ஆக்ஷன் டிராமாவோட பிரசென்ட் பண்ணியிருந்தாலும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கர லென்த்தியா இருந்துச்சு. ரெட்ரோ சாங்ஸை ஓவர் டூ பண்ணி வாலண்டியரா நிறைய இடத்துல திணிச்சு வச்சுட்டாங்க. ட்ரெண்டிங் மீம் டெம்ப்ளேட் டைலாக்ஸ் மட்டும் தேவையில்லைன்னு நீங்களே கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. கோட்டையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அதிகமா ரெஃபரன்ஸையும் வாலண்டியரா போட்டு வச்சிருக்காங்க. ஃபேன் பாய்ங்கிறத தாண்டி அவரோட வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிளாஷ்பேக்ல ஒரு அனிமேஷன் ஹிஸ்டரி சொல்றேன்னு சொல்லி அதை மட்டுமே கட் பண்ணி சைனால அனிமேஷன் மூவியா போட்டு அவார்டு வாங்குற லெவலுக்கு சூப்பரான நிறைய விஷயத்தை ஹிண்டா வச்சிருக்காரு. அவரோட ஹிஸ்டரி தெரிஞ்சு அவரை என்ஜாய் பண்ணக்கூடிய ஃபேன் பாய்ஸ்க்காக தான் ஒரு படத்தை பண்ணியிருந்தாலும் நியூட்ரல் ஆடியன்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸை பெருசா சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்தையுமே மூணா பிரிச்சு குட் பேட் அக்லிங்கிற போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல மிரட்டுறது கூடவே காட் பிளஸிங்கிற ஒரே டைலாக் வச்சு சூப்பரான சம்பவத்தை இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு தியேட்டர் மெட்டீரியல் மூவிங்கிறத மனசுல வச்சுட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓடிடிக்கு வெயிட் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பட் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவீங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்காக நிறைய கூஸ் பம்ப் சீன்ஸையும் விட்டு வச்சிருக்காங்க. நானுமே நிறைய ஸ்பாயிலர் ஃப்ரீயா தான் சொல்லியிருக்கேங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஜிபியு குட் பேட் அக்லி மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7 out of 10. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கனெக்ட் ஆச்சா இல்லையாங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் ட்ரெடிஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லிங்க் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you all.